ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈவினிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி ராகி கொழுக்கட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் ராகி மாவு. நெக்ஸ்ட்டு இந்த கப் அரை கப்பு 125 ml பச்சரிசி மாவு. நெக்ஸ்ட்டு உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஏன்னா மாவு ஒட்டாமல் வரணும், அதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் நெக்ஸ்ட்டு இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு பொருள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மிளகாய், அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போது எண்ணெயை காய வச்சு தாளித்து ஊற்றிடலாம். இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நிறையாவே உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஹாஃபாக வதக்கினா போதும். ஏன்னா கொழுக்கட்டை ஆவியில் வேக வைக்கணும். ஸோ இது ஹாஃபாக வதக்கினா கூட போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை அந்த மாவில் தட்டிடலாம். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்தனால வெந்நீர் கெட்டிலில் நான் போட்டு வச்சுருக்கேன். வெந்நீர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். மாவு இந்த அளவுக்கு மாவு தண்ணி பதம் இருந்தால் பிடிக்கிற மாதிரி வரணும். அப்படி ஒரு வேளை தண்ணி கூடிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பச்சரிசி மாவு கூட போட்டுக்கோங்க. என்ன செய்யாது, உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் பாலாக கூட நீங்கள் உருண்டை போட்டு வைக்கலாம். நான் இட்லி தட்டில் தான் வச்சுருக்கேன். இது கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இது இட்லி சட்டியில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது ராகினால் 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஒரு 10 to 20 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மாவு ஃபுல்லாக நல்லா வேகும். மீன்வாயில் நம்ம இங்கே ஒரு குட்டி சட்னி, அந்த கொழுக்கட்டைக்கு ஒரு குட்டி சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 பொருள் தான். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வரமிளகா போட்டுக்கோங்க. நான் வரமிளகாவும் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சட்னிக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஊற்றி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். சிம்பிள் அண்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சட்னி வச்சிடலாம். செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும், பாதியாக வதங்கினா போதும். அப்போ தான் இந்த ராகி கொழுக்கட்டைக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த ராகி கொழுக்கட்டைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியை தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இதெல்லாம் போட்டு சட்னியை தாளிச்சிக்கலாம். சூப்பரான சட்னியும் ரெடி. இந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, ராகி கொழுக்கட்டை. சூப்பரான ராகி கொழுக்கட்டையும் தக்காளி வெங்காய சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு கொழுக்கட்டை வெந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.